34 ஏக்கர் நிலங்களை விளைநிலங்களாக 20 ஆண்டுகளாக தரிசு நிலங்களாக இருந்த 34 ஏக்கர் நிலங்களை விளைநிலங்களாக மாற்றிய விவசாயிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பூங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக தரிசு நிலங்களாக இருந்த நிலத்தை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்மை துறை சார்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தின் கீழ் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து தரிசு நிலங்களாக இருந்த 34 ஏக்கர் நிலத்தை விளைநிலங்களாக மாற்றியமைத்து விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த வேர்க்கடலை பயிர்களை செய்தியாளர்கள் பயணம் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் நிறைகுறைகளை கேட்டறிந்து விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள், விதைகள் மற்றும் இடுபொருட்களை ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தர்பகராஜ் கூறியதாவது: செய்தியாளர்கள் பயணம் திட்டத்தின் கீழ் பூங்குளம் ஊராட்சியில் வேளாண்மை துறையின் கீழ் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தின் செயல்பாட்டினை ஆய்வு செய்து வருகின்றோம். இந்த திட்டத்தின் நோக்கம் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக சீரமைத்து பயன்படுத்தும் நோக்கில் உருவாக்குவது, மேலும் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற தேவைப்படும் ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதி, மின்சார வசதி, சொட்டு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி தருவது, அதை தவிர மரவிதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கி இந்த தரிசு நிலத்தை விவசாய நிலங்களாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள். இதில் கீழ்பூங்குளம் கிராமத்தில் 25 சிறு குறு விவசாயிகள் இணைந்து ஒரு குழுவாக உருவாக்கி 34 ஏக்கர் தரிசு நிலத்தை விளைநிலங்களாக மாற்றி தற்போது முழுமையாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைகின்றதா என்பதை அறிய செய்தியாளர் பயணம் தற்போது மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார். மேலும் இந்த திட்டம் இங்கு செயல்படுவதற்கு முன்பு நிலத்தின் உரிமையாளர்கள் மற்றும் நிலங்களுக்கு கூலி ஆட்களாக சென்றனர். ஆனால் இந்த திட்டத்திற்கு பிறகு நிலத்தின் உரிமையாளர்கள் கண்ணியமான பொருளாதார நிலையை எட்டியிருக்கிறார்கள். இதுதான் இந்த திட்டத்தின் வெற்றி என கூறப்பட்டது. இந்த திட்டத்தை மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 20 வருடம் தரிசாக இருந்த நிலம் இந்த திட்டத்தின் கீழ் விளைநிலங்களாக மாறி விவசாயிகளின் வாழ்க்கை மாறியுள்ளது. திட்டம் மாவட்டம் முழுவதும் செயல்படுத்த 20 குழுக்கள் உருவாக்கப்பட்டு 222 சிறு குறு விவசாயிகள் 246 ஏக்கர் நிலங்கள் பயன்பாட்டிற்கு வந்ததாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள், வேளாண்மை துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். சந்தைப்படுத்துறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க, ஆனா நீங்க ஒன்னா வரணும், அதுதான் பெரிய சவால். அதனால இப்ப நான் இந்த சப்ஜெக்ட் மாத்தக்கூடாது. நீங்க எப்ப வேணாலும் பேசிப்பீங்க, இவங்களை சந்திக்கவே முடியாது. நீங்க கூட்டு வருவீங்களா, கூட்டு வர மாட்டீங்களா? அப்புறம் நீங்க தான் ராம் சார் ஃபர்ஸ்ட் வாங்க. ஆதிபத்திய ஆயிடுங்க. சரி விடு. சம்மதி பண்ணிங்க. இது லட்சமடா. பெரிய ரோட். பெரிய ராம் சார். இருங்க சார். ஓடிட்டு இருங்க சார். பண்ண இருங்க சார். போயிடுங்க, நீங்க போங்க. நீங்க இந்தாண்ட வாங்க. அந்த பக்கம் கொடுத்துருங்க. இந்தால வாங்க. சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சார். சிங்காரம் போங்க. சூப்பர் போடு வாப்பா. நான் வந்து நீங்க கொடுங்கப்பா. நான் ஜெடிக்காது. ஆமா. அந்த மாதிரி எனக்கு தெரியுங்களா? இப்படி வந்துருங்க சார். நாளைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களில் சிறப்பான ஒரு திட்டமான செய்தியாளர்கள் பயணம். இந்த திட்டத்தின் கீழ் தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் பூங்குளம் ஊராட்சி பகுதியில் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் பயணத்தின் முக்கிய நோக்கம் அரசினுடைய பல்துறை சார்ந்த திட்டங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மற்றும் அந்த பல்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்று அந்த திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம். இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியம் பூங்குளம் ஊராட்சி பகுதியில் வேளாண் துறையின் கீழ் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தின் செயல்பாட்டினை பார்வையிட செய்தியாளர்களுடன் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக சீரமைத்து பயன்படுத்தும் நோக்கில் உருவாக்குவது. இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டினுடைய தன்மை என்னவென்றால், தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக சீரமைக்க வேண்டிய ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதியை
ஏற்படுத்தி தருவது, மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவது, சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது தவிர மர விதைகள், மர வகைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கி இந்த தரிசு நிலத்தை விவசாய நிலங்களாக மாற்றுவதுதான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தினுடைய முக்கிய செயல்பாடுகள். இந்த திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டு இங்கு பூங்குளம் ஊராட்சி பகுதியில் 25 சிறு குறு விவசாயிகள் இணைந்து ஒரு குழுவாக உருவாகி அவர்களுடைய 34 ஏக்கர் நிலங்கள் இங்கு தரிசாக இருந்தது விவசாய நிலங்களாக மாறி தற்போது முழுமையான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அது குறித்து செய்தியாளர்களுடன் இந்த பயணத்தின் போது தெரிந்து கொண்ட உண்மைகள் என்னவென்றால், இந்த திட்டம் இங்கு செயல்படுவதற்கு முன்பு இங்கு இருந்த இந்த சிறு குறு விவசாயிகள் விவசாய கூலிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு மிக கண்ணியமான ஒரு சமூக பொருளாதார வாழ்வை எட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி. இந்த திட்டத்தை திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நன்றி. சார், அதாவது இந்த மாதிரி திட்டம் நம்ம மாவட்டத்தில் பகுதியில் தொடங்கி இருக்குது. இதனால எத்தனை ஏக்கரை பயன்படுத்துறது? இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இப்ப இந்த பகுதியை பூங்குளம் பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் 20 வருடங்களாக தரிசாக இருந்தது. 20 வருடங்களாக தரிசாக இருந்த பகுதி இந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு விவசாய நிலமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இதே போன்ற நிலையை நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு 20 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 20 குழுக்களில் 222 விவசாய பெருங்குடி மக்கள் சிறு குறு விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக 246 ஏக்கர் நிலங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தரிசு நிலங்கள் விவசாய நிலங்களாக பரிமாற்றம் செய்யப்பட்டு முழுமையான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நன்றி.